வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த துப்பாக்கிச் சூடு என்பது. இந்த துப்பாக்கிச்சூடு கலாச்சாரம் யாரால் உருவாக்கப்படுகிறது, யாரால் இயக்கப்படுகிறது, யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது இன்னமும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாட்டிலே அமைதியான சூழல் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கைகள் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற போது நாட்டிலே அபிவிருத்திகள் ஏற்பட போகிறது. எளிய மக்களும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறார்கள். பட்ஜெட் மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்ற போது இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருப்பது துப்பாக்கிச்சூடு சம்பவங்களாக இருக்கிறது. நேற்று முன்தினம் ஒரு துப்பாக்கிச்சூடு பதிவாகி இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கிச்சூடு பதிவாகி இருக்கிறது. நேற்றைய துப்பாக்கிச்சூடு பதிவானது மீண்டும் நாடு முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு சம்பவமாக மாறியிருக்கிறது. முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உலகம் பூராக பேசப்பட்டிருந்தது. பின்னர் ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அது யாவரும் அறிந்த விடயங்கள். இன்று வரை அவை அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பானவர்கள் தண்டிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்பொழுது துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக அது நீதிமன்ற வளாகத்துக்குள், நீதிமன்ற கூண்டுக்குள் நிற்கும் போது இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது. இது நாட்டின் சட்டத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்கள் இறைவனை சேர்ந்தவர்கள் அல்லது இறைவனை நாடி வந்தவர்களாக இருக்கின்ற போது நீதிமன்றத்துக்குள்ளே நடக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலானது ஒரு பாதாள உலக தலைவன் என்று சொல்லப்படுகிறது அல்லது ரவுடி என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறானவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படும்? இவை ஒத்து போகின்ற விடயங்களா இல்லையெனில் எதேர்ச்சியாக நடந்த விடயங்களா என ஆராயப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய பத்திரிகைகளிலே அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த விடயமே தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த கொலை செய்திருக்கக்கூடியவரும் ஒரு முன்னாள் படை சிப்பாயாக இருக்கிறார். அண்மையிலே ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இராணுவத்தினர் கூலிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அது இப்பொழுது உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உண்மை தரவுகள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு கொமாண்டோ கொலையாளி என்கின்ற தலைப்புகளோடும் செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே நேரடியாக செய்திக்குள் செல்லலாம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து ஒருவர் சுட்டு படுகொலை. சினிமா பாணியில் துணிகர சம்பவம், கொலையாளி புத்தளத்தில் கைது என்பதே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகின்ற ஆயுத குழு தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. குறித்த கொலையாளி நீதிமன்றத்துக்குள் வந்தபோது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் அங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்தும் அவை சார்ந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. சட்ட புத்தகத்துக்குள் கடத்தப்பட்ட துப்பாக்கி என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கான இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மறைக்கப்பட்டு நீதிமன்றத்துக்குள் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சினிமா பாணியிலே புத்தகத்துக்குள் துப்பாக்கி வடிவத்திலே ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதற்குள் துப்பாக்கி வைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே அல்லது சட்டத்திறனிகள் பயன்படுத்துகின்ற சட்ட புத்தகம் என்பதால் அங்கே கவனிக்கப்படவில்லை. நீதிமன்றத்துக்குள்ளே சட்டத்திறனிகளுக்கு சோதனைகள் இல்லை. எனவே இலகுவாக வந்து அவர் சாட்சி கூட்டில் நிற்கும் போதே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. எனவே கொல்லப்பட்டவரும் ஒரு குற்றவாளி என்கின்ற விடயமானது இது ஏதோ ஒரு செய்தியை சொல்வதாக இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் ஆராயப்படுகின்ற போதிலும் அனைத்து உயிர்களும் உயிர்களே என்றும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு கொமாண்டோவே கொலையாளி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு படுகொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இலங்கை இராணுவத்தின் கமாண்டோ படையணியின் முன்னாள் சிப்பாய் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சட்டத்திறனிகளுக்கு மின்னி சோதனை என்கின்ற செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித எச்சங்களை பார்வையிட உள்ளார் நேதுவான் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரியாலை செம்மணியில் அமைந்துள்ள சிந்துபாத் மைதானத்தில் அமைந்திருக்கின்ற அல்லது அந்த மைதானத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்ற மனித எச்சங்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி இன்று நேரில் பார்வையிட உள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
மேலும் செய்திகளிலே கிளிநொச்சியில் இன்று போர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே பலாலி போலீஸுக்கு எதிராக முறைப்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பலாலி போலீசாருக்கு எதிராக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராச கஜேந்திரனால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய பணிமனையிலே முறைப்பாடு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தைட்டி போராட்டம், கஜேந்திரன், வேலன் சுவாமிகள் விசாரணைக்காக அழைப்பாணை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. கருப்பு கோட் போட்டு கருப்பாடொன்று சுடுமென்று ஒருத்தரும் கனவு கண்டிராயினும் கண்டியலோ என முச்சந்தி முரளி பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே மலியும் படுகொலைகள், சட்டம் ஒழுங்கு எங்கே, எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டிருக்கிறார். நீதிமன்றத்துக்குள் கூட நபர் ஒருவர் துப்பாக்கியோடு செல்ல முடியுமெனில் அது பாரதூரமான விடயமாகும். குழந்தைகள் கூட கொல்லப்படுகின்றனர். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு வலுவான கட்டமைப்பு எங்கே? இந்த நிலைமைக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தி இருக்கிறார். இதே நேரத்தில் மீதனியாவில் துப்பாக்கிச்சூடு, தந்தை மற்றும் மகன் பலி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதனிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டிலே ஆண் ஒருவரும் அவரது 6 வயதுடைய மகள் மற்றும் 9 வயதுடைய மகன் ஆகியோரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு 10-15 மணியளவில் நடந்திருக்கிறது. தனது மகன் மற்றும் மகளுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 39 வயதுடைய குறித்த நபர் மீது அடையாளம் தெரியாத குழுவினர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதிலே தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அவரது மகனும் மகளும் எம்பிலிப்பிட்டிய மற்றும் தங்காலை மருத்துவமனைகளிலே பலத்த காயங்களுடன் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒரு துயர செய்தியாகவும் நாட்டை அச்சுறுத்துகின்ற ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கிறது. எனவே இந்த துப்பாக்கிச் சூடுகள் கடந்த ஆட்சி காலத்திலும் அதிகளவாக இருந்திருக்கிறது. பின்னர் கடந்த வருடத்திலும் அதிகளவாக இருந்திருக்கிறது. இந்த வருடமும் இடம்பெற்றிருக்கிறது. முன்னுதாரணமாக கடற்தொழில் அமைச்சர் என்கின்ற தலைப்போடு ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது. கண் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய கண் மருத்துவமனைக்கு சென்ற கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் நெடுநேரம் வரிசையில் காத்திருந்து தனக்குரிய இலக்கம் வந்த பிறகு மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அனுரவின் பட்ஜெட்டிலே கிழக்கு புறக்கணிப்பு, ஹிஸ்புல்லா குற்றச்சாட்டு என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே தனியார் துறை சம்பள உயர்வுக்கு சட்டத்தில் திருத்தம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தனியார் துறை சேவையாளர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கும் வகையிலே சட்டம் திருத்தம் செய்யப்படும். தனியார் துறையிலே அடிப்படை சம்பளம் 21,000 இருந்து 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வடக்கு மீனவர்கள் சீனாவின் பகடை அல்ல, யாழ் மாவட்ட மீனவர் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவுடன் இருக்கக்கூடிய ஒரு முருகல் நிலை, இந்த முருகல் நிலையை பயன்படுத்தி சீனா வடக்கு மீனவர்களோடு ஒற்றுமையாக இருந்து இந்தியாவை பழிவாங்குமாக இருந்தால் அதற்கு நாம் அதுக்குரிய நபர்கள் அல்ல என்கின்ற விடயத்தை அவர்கள் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார்கள். கடவுச்சீட்டு விநியோகம் இனி 24 மணி நேர சேவை என்கின்ற செய்திகள் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். யாழ் நூலகத்தை எரித்தவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்குமாறு செல்வம் எம்பி நாடாளுமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு அபிவிருத்தி வங்கி உருவாக்கம், அனுர சொன்னதை செய்தால் வெட்டி எறிவேன் காதை கபில் காசிம் எம்பி சவால் விட்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுர வரவு செலவு திட்ட உரையிலே கூறியது போல இந்த வருட இறுதிக்குள்ளே அரசு அபிவிருத்தி வங்கி ஒன்று உருவாகினால் எனது காதை வெட்டி எறிய தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் தெரிவித்திருக்கிறார். அரசு அபிவிருத்தி வங்கியை உருவாக்குவது இலகுவான விடயமல்ல. இந்த வங்கியை ஆரம்பிப்பதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் கூட அரசாங்கம் இன்னமும் தொடங்கவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் தனது நாக்கைத்தான் வெட்டி எறிய வேண்டும். அரசாங்கம் ஏற்கனவே 50 பில்லியனை அரசு அபிவிருத்தி வங்கிக்கென ஒதுக்கியிருக்கிறது. பயனாளிகளாக 15,000 விவசாயிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார். எனவே கபீர் காசிமினுடைய கதையும் இப்பொழுது முடிவுக்கு வருகின்ற கதையாக அமைந்திருக்கிறது. அரசியலிலே இவ்வாறு பொய் கூறுபவர்களை மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அண்மையிலே உதய கமன்பில விமல் வீரவன்ச போன்றோருடைய கதைகளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதானியின் வெளியேற்றத்தால் அரசாங்கத்துக்கு வருத்தமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது.
மேலும் வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இதே துப்பாக்கிச்சூடு சம்பவம். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே பாதாள குழு தலைவர் சுட்டு படுகொலை. நீதிமன்றத்தின் எதிர்கூண்டில் வைத்தே துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது. சட்டத்தரணி போல வேடமணிந்து வந்த முன்னாள் இராணுவ சிப்பாயை பிரதான சூத்திரதாரி. சட்ட புத்தகத்தில் மறைத்தெடுத்து வரப்பட்டிருக்கக்கூடிய கைத்துப்பாக்கி. சட்டத்தரணி போல வேடமணிந்த பெண்ணே ஆயுதத்தை வழங்கியிருக்கிறார். இங்கே இந்த விடயங்கள் குறிப்பிட்டு செய்தி தரப்படுகின்ற போதிலும் புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கின்றன. துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் வாகனத்திலே வைத்திருக்கக்கூடிய நிலையிலே அவர் மிகவும் சாதாரணமான முறையிலே உரையாற்றுவது போல ஒரு புகைப்படம் இருக்கிறது. துப்பாக்கிதாரிக்கு உதவிய பெண் ஒருவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மறைத்து கொண்டு வரப்பட்ட சட்ட புத்தகம் போன்றவையும் அங்கே பார்க்க முடிகிறது. கொல்லப்பட்டவருடைய புகைப்படமும் அங்கே நீதிமன்ற கூண்டுக்குள்ளே அவர் விழுந்து இருக்கின்ற போது நீதிமன்றத்தில் சுடப்பட்டு உயிரிழந்த சஞ்சீவ் அவர்களுடைய புகைப்படமும் அங்கே இணைக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணி வேடமணிந்து வந்திருக்கக்கூடிய துப்பாக்கிதாரி அவருடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டு இந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. காலில் துப்பாக்கிச்சூடு, தந்தை மகன் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த துயர செய்தியும் பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். துப்பாக்கிச்சூட்டு எதிரொலி, சட்டத்தரணிகளை சோதனைக்கு உட்படுத்த கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வருகை தரும் சட்டத்தரணிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை எனவும் நீதிமன்றத்துக்குள் வருகை தரும் ஒவ்வொரு சட்டத்தரணியையும் சோதனைக்கு உட்படுத்த உதவுமாறு சட்டத்தரணிகள் சங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், கட்டுப்பணங்கள் மீளச் செலுத்த நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தொழிலதிபர் SP சாமி காலமானார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தினக்குரல் பத்திரிகையினுடைய நிறுவனராகவும் சொல்லப்படுகிறார். நீதிமன்றத்துக்குள்ளே துப்பாக்கிச்சூடு, முன்னாள் சிப்பாய் கைது என்கின்ற விடயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம். இவை வலமுறை பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சிறுவர்களை வாகனங்களுக்குள்ளே விட்டு செல்ல வேண்டாம். வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. நாட்டிலே தற்பொழுது காணப்படுகின்ற வெப்பமான காலநிலை காரணமாக வாகனங்களுக்குள்ளே சிறுவர்களை விட்டு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. லஞ்சம் கொடுக்காத கலாச்சாரத்தை பொதுமக்கள் உருவாக்க வேண்டும், ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார். மதுபானம், சிகரெட் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், தயாஸ்ரீ வலியுறுத்த என்கின்ற விடயங்களும் பதிவாகி இருக்கிறது. வட்டுவாகல் பாலத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கதென செல்வம் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கை பேண அரசாங்கத்துக்கு உதவ தயார் என சஜித் தெரிவித்திருக்கிறார். சஞ்சிகை வெளியிடும் கண்காட்சி நிகழ்வு தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது யாழ் பல்கலைக்கழக பொன்விழா நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக கல்வியில் துறை நடாத்துகின்ற கல்வி ஞானம் சஞ்சிகை வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற இருப்பதான விடயங்களும் சொல்லப்படுகிறது. இதே நேரத்திலே தலதா மாளிகை மீதான தாக்குதலுக்கு JBP மன்னிப்பு கோர வேண்டும், சபையில் கபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சட்டத்தரணி வேடத்திலே நுழைந்து நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு, பாதாள உலக குழு தலைவர் பலி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற பிரதிவாதி கூண்டுக்குள் வைத்து பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவே என்பவர் காலை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். பூசா சிறையிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர் நேற்று விசாரணைக்காக புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் ஜூன் 2 ஆரம்பமாகும் என்கிற விடயங்கள் வர்த்தமானி அறிவித்தலாக வெளிவந்திருக்கிறது. பிரபல தொழிலதிபர் தினக்குரல் ஸ்தாபகர் SP சாமி மறைவு என்கின்ற விடயம் அவருடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே சட்டத்தரணிகளை சோதனையிட போலீசார் திட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. செம்மணியில் எலும்பு எச்சங்கள் சம்பவ இடத்தை இன்று நீதிபதி பார்வையிடுவார் என்கிற செய்திகளும் விரிவாக நாங்கள் பார்த்த விடயம். யாழ் வத்ராயனிலே கூலிப்படையை பயன்படுத்தி தாக்குதல், 3 படுகாயம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாகவும், இனம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச்சூடு, தந்தையும் 6 வயது மகளும் அவருடைய மகனும் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த செய்திகளும் தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது. 52 தொடக்கம் 64 நாட்களுக்குள் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி.
உட்பக்க செய்திகளிலே நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு சஜித் காட்டம் என்கின்ற விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. 14 இந்திய மீனவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி இரணைதீவு கண்மித்த கடற்பகுதியிலே இரண்டு படகுகளில் வரப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு இப்பொழுது இவ்வாறு தண்டப்படம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூடு சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இருப்பதற்கு இவர்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. காரணம் எதிரணி தெரிவித்திருக்கிறது, குறிப்பாக சஜித் தெரிவித்திருக்கிறார், இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பு வழங்கப்படும். எனவே இவர்களும் தங்களுடைய இதய சுத்தியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு நிதி எமக்கு பிரச்சனை அல்ல, துடிப்பான இளைஞர்களை தேவை என ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு நிதி பிரச்சனை அல்ல, அபிவிருத்தியை முன்கொண்டு செல்வதற்கு முன்மாதிரியான துடிப்பான இளைஞர்களை தேவை என வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். யாழ் நூலகம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும் வலியுறுத்துகிறது இபிடிபி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மேலும் சில கட்டுரைகளை இந்த குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது. வடக்கின் மீள்குடியேற்ற நிதியை 5,000 மில்லியனாக அதிகரிக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியால் ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு வேலை திட்டங்களை முழுமையாக செய்ய வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இரணை இலிப்பைக்குளம் அத்தகைய பாடசாலை தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அந்த செய்திகளும் பார்க்க முடிகிறது. ட்ரம்ப் எலான் மஸ்குக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் முக்கிய நாளிலே வெடித்தது மக்கள் போராட்டம், சர்வதிகாரிக்கு தலை வணங்க மாட்டோம் எனவும் கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் உலக அரசியலிலே மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது. பூசா சிறை, இந்த பூசா சிறையிலே திடீர் சோதனை உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே ஸ்மார்ட் போன் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே இனிவரும் நாட்களிலே சிறைச்சாலைகள் நீதிமன்றங்கள் உட்பட்ட பகுதிகளிலே அதிகளவான சோதனைகள் இடம்பெறும் என்பதே இதன் மூலமான ஒரு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி. ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே சாட்சி கூட்டுக்குள் வைத்து பிரபல ரவுடி சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்டத்தரணி வேடமணிந்தவர் கைவரிசை. பெண்ணொருவரும் கொலைக்கு உதவி இருக்கிறார். ஏற்கனவே இந்த செய்திகளை முழுமையாக நாங்கள் விரிவாகவும் பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் கொலைக்கு உதவிய பெண்ணுக்கு விலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதையக்குழியை நீதிவான் என்று பார்வையிடுவார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்காளி துப்பாக்கிச்சூடு தந்தை மகள் மகன் பலி என்கின்ற விடயமும் இன்றைய தினமே அனைத்து பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்க முடிந்த செய்தி. அதே போல உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை மீளப் பெறலாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வலுவான பொருளாதாரத்துக்கு பட்ஜெட் மூலம் அடித்தளம் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே யாழில் கடவுச்சீட்டு பணிமனை என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பணிமனை விரைவிலே யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு நல்ல செய்தி. உட்பக்க செய்திகளிலே சட்டவிரோத மதுபான உரிமங்கள் ரணிலுக்கு எதிராக நீதிமன்றத்திலே மனு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தலதா மாளிகை மீது தாக்குதல் நடத்திய மக்கள் விடுதலை முன்னணி மன்னிப்பு கோர வேண்டும் என கபீர் காசிம் தெரிவித்திருக்கிறார். செல்ஃபி எடுக்க முயன்ற ரஷ்ய பெண் பதுளை ரயிலில் இருந்து வீழ்ந்து உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் எல்லை தாண்டிய மீன்பிடி 14 இந்திய மீனவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை வீதி தரிப்பிடமானால் மக்கள் நோயாளர்கள் பெரும் சிரமம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. மருத்துவமனை வீதி தரிப்பிடமானதால் மக்கள் மற்றும் நோயாளர்கள் பெரும் சிரமம் என்கின்ற செய்தி இது பருத்தித்துறை சார்ந்த செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. சிஐடியில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற ஹரக்கட்டாவுக்கு உதவிய 4 இந்தியாவில் கைது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே நிலவி வருகின்ற ஆசிரிய வெற்றிடம் நிரப்பப்படும் என பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள். வடக்கு தவிர ஏனைய மாகாணங்களுக்கு போதிய அளவு நிதியை அரசு ஒதுக்கவில்லை. சாமர சம்பத் எம்பி குற்றச்சாட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மருத்துவர் பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. 22 வயதுடைய இளைஞன் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது கொட்டாஞ்சேனையிலே இந்த பயங்கரம் நிகழ்ந்திருக்கிறது. கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே
கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் உயிரிழந்தவர் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் வெப்பமான வானிலை மே வரை தொடரக்கூடும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உக்ரைனுடனான போரை நிறுத்த அமெரிக்கா மற்றும் ரஷ்யா சமரச பேச்சு சவுதி அரேபியாவிலே இந்த பேச்சு ஆரம்பமாகி இருக்கிறது. அதே நேரத்தில் உக்ரைனுக்கு செல்வதற்கு படைகள் தயார் நிலையில் பிரிட்டன் இராணுவம் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹொஸ்டனுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.